ஹாய், வணக்கம். உங்களுக்கு இதுக்கு முதல்ல 2 வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து உடம்பில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு போட்டிருக்கிறேன். 2வது வந்து அது என்னென்ன அளவுகள் ன்னு சொல்லி அதை உங்களுக்கு விவரிச்சிருக்கேன். எழுதினபடியே உங்களுக்கு சார்ட் பேப்பர் காமிச்சிருந்தேன். இது 3வது வந்து அந்த எடுக்க வேண்டிய அளவுகளை ஒருத்தங்களில் எடுத்திருக்கிறேன். ஒரு 34 செஸ்ட்டு அளவுள்ள ஒரு உடம்பில் இந்த அளவுகள் எல்லாம் எடுத்திருக்கிறேன். இந்த அடுத்த அளவுகளில் வந்து நான் உங்களுக்கு முன்னரே சொல்லியிருக்கிறேன். இதில் சில அளவுகள் வந்து கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதாவது எந்த அளவுகள் கூடுதலாக கஸ்டமர்கிட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வருமெண்டா, கழுத்து ஆழம், முன்பக்க உயரம், பின்பக்க உயரம், அப்புறம் கை நீளம். அதாவது உயர வாட்டத்தில் வாரதுகள்லாம் மோஸ்ட்லி கஸ்டமர்கிட்ட கேட்க வேண்டி இருக்கும். அடுத்ததுகள் நாங்கள் அவங்க உடம்புல இருந்து எடுத்திருக்கிறோம். சரியா? இப்போ இந்த முன்கழுத்துன்றது உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உடம்பு வகையில் இப்படி இப்படி போடுறோம் இல்லையா? ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும், டாட்டோடு இருக்கும். இது டாட் பாயிண்ட்டு இருக்கும். இங்கே இருந்து நம்ம டேப்பை வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போடும்போது முன்கழுத்து, மார்பு புள்ளி வர உயரம், அடி மார்பு வர உயரம், முன் உயரம், இந்த அளவு தான் இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுகளில் எந்த சேஞ்சும் நீங்கள் செய்ய போகிறது இல்லை. ஓகே, இதில் அளவில் எதுவும் சேஞ்ச் செய்ய மாட்டீங்க. அதாவது உயர அளவுகள் எதுலேயுமே நீங்கள் மாற்றம் எதுவும் செய்ய போகிறது இல்லை. குறுக்கு அளவுன்னு சொன்னால் இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோம். இது ஷோல்டர் டு ஷோல்டர் உடம்புண்ட குறுக்கு க்ராஸ் பார்ட்டில் எடுக்கிறோம். அதில் வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துருக்குறோம். ஷோல்டர் டு ஷோல்டர் ஃபுல்லாக எடுத்துருக்குறோம். இதை நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணணும், 7. ஓகே, கை நீளத்தில் எதுவுமே மாற்றம் செய்ய போகிறது இல்லை. கை சுற்றும் வந்து உடம்பை கை சுற்றி எடுத்துருக்குறோம். கையை சுற்றி எடுத்தால் கையை வந்து 2ஆக பிரிக்கணும். கை சம்பந்தமான அளவுகள் எல்லாம் 2ஆக பிரிக்கணும். இதை பிரிச்சிங்கன்னா 4.25 வரும். உடம்பு சம்பந்தமான அளவுகள் எல்லாமே 4ஆக பிரிக்கணும். அதில் வந்து மார்பு சுற்றளவு, மார்பு சம்பந்தமான சுற்றளவுகள் எல்லாத்தையும் 4ஆக பிரிச்சுட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்க்கணும் வர்ற விடையோட. ஓகேயா? 2 இதையுமே அதே மாதிரி 4ஆக பிரித்து அரை இன்ச்சு சேர்க்கணும். ஓகே, இது வந்து 8.5.1 வரும். இது வந்து 9.1 வரும். சரியா? கூட்டினத்துக்கு அப்புறம் இடுப்பு சுற்றளவை வெறுமனை 4ஆக பிரித்து வைக்கணும். ஓகே, வெறுமனை 4ஆக பிரித்து வச்சா 6.5.1 வரும். இந்த 1ன்றது இன்ச்சஸில் 8 இடைவெளி இருக்கும் இல்லையா டேப்பில், அதில் ஒரு புள்ளியத்தான் இது குறிக்கும். ஆம்கோல் கை சம்பந்தமான அளவு எல்லாமே 2ஆக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் 2ஆக பிரித்து வைங்க, 8.25. இது 2வது ஆம்கோலையும் 2ஆக பிரிச்சிங்கன்னா 6.25. பின் கழுத்து, பின் உயரம், உயரம் சம்பந்தமான அளவுகளில் எந்த விதமான மாற்றமும் நீங்கள் செய்ய போகிறது இல்லை. அது அப்படியே தான் இருக்கும். மார்பு புள்ளிகளுக்கு இடையான தூரம்ன்றது உங்களுக்கு விளங்கும் இல்லையா? இந்த 2 புள்ளிகளுக்கு டாட் 2க்கு இடையிலான இடைவெளி தான் மார்பு புள்ளி. இதையும் நீங்கள் 2ஆக பிரிக்கணும். ஏன்னா 2 துண்டாகத்தான் வெட்ட போகிறீங்க. ஸோ அதையும் நீங்கள் 2ஆக பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3.5 வருது, 3.5 வருது. ஓகேயா? திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன் பாருங்கள். உயர அளவுகளில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். ஷோல்டர், மார்பு புள்ளிக்கு இடையான தூரம் 2 வந்து உடம்புண்ட குறுக்குப்பாட்டில் ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறீங்க. அது 2த்தையுமே 2ஆக டிவைட் பண்ணணும். அதே மாதிரி கை சம்பந்தமான அளவுகள் எல்லாத்தையும் 2ஆக டிவைட் பண்ணணும். அதில் எதை டிவைட் பண்ணணும்னா கை நீளத்தை எதுவுமே செய்ய தேவையில்லை. கை சுற்று ஆம்கோல், கை சுற்று ஆம்கோல் 1, ஆம்கோல் 2, 3 அளவையுமே நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணணும். உடம்பை சுற்றி எடுத்துருக்கிற அளவுகள் எல்லாத்தையுமே 4ஆக டிவைட் பண்ணணும். அதே நேரம் மார்பு சம்மந்தமாக எடுத்துருக்கிற அளவுகளை 4ஆக டிவைட் பண்ணி 1/2 இன்ச்சு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஓகேயா? இது உடம்பு லூஸுக்காக நீங்கள் கொஞ்சம் கூட்டுறீங்க. ஓகே, இதுதான் நீங்கள் எடுத்த அளவில், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒருத்தங்களில் எடுத்த அளவில் செய்யக்கூடிய சேஞ்சஸ். இதை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் மார்க்கிங்குக்கு போகிறோம். ஓகே, புரிஞ்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.